அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு மற்றும் நபித்துவத்திற்கு முந்தைய 40 ஆண்டுகளை பற்றி. அகிலத்தின் அருட்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்காவில் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கில் ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள் திங்கள்கிழமை கிபி 571 ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22ஆம் தேதி அதிகாலையில் பிறந்தார்கள். அது யானை சம்பவம் நடைபெற்ற முதலாவது ஆண்டு. மேலும் அனு ஷேர்வான் என்ற கிஸ்ராவின் ஆட்சி முடிவுக்கு வந்த 40ஆம் ஆண்டு. இக்கருத்தையே அறிஞர் முகமது சுலைமான் உறுதிப்படுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது அவர்களது நுபுவத்திற்கு முன்னோடியாக ஆமினாவின் உடலில் இருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அதன் பிரகாசத்தில் ஷாமின் கோட்டைகள் ஒளிர்ந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள். கிஸ்ராவுடைய மாளிகையில் 14 மாடங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன. பல்லாண்டு காலமாக மஜூசிகள் வணங்கி வந்த பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் அணைந்துவிட்டது. சாவா என்ற நீர் தடாகத்தை சுற்றியுள்ள கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிந்து வீழ்ந்தன என்று கூறப்படும் இத்தகைய கூற்றுகளுக்கு உறுதியான சான்றுகள் எதுவும் இல்லை. குழந்தையை பெற்றெடுத்ததும் ஆமினா அந்த நற்செய்தியை அப்துல் முத்தலிஃபுக்கு தெரிவித்தார். அவர் மகிழ்ச்சியுடன் தனது பேரனை காபாவுக்கு தூக்கி சென்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்தித்தார். மேலும் அக்குழந்தைக்கு முஹம்மது என பெயரிட்டார். இப்பெயர் எவருக்கும் இதற்கு முன் சூட்டப்படவில்லை. அரேபியர்களின் வழக்கப்படி 7ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது. ஆமினாவிற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய முதல் பெண் அபுலஹபுடைய அடிமை பெண் சுவைபியா ஆவார். அப்போது சுவைபியாவிற்கு மஸ்ரூஹ் எனும் ஆண் குழந்தை பிறந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஹம்சா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபு சலமா இப்னுல் அப்துல் அசதுக்கும் அவர் பாலூட்டியுள்ளார். இந்த பதிவு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாத் கிளையாரிடம் அக்காலத்தில் நகர்ப்புற அரேபியர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தனர்கள். குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்றுவிடாமல் இருக்கவும், உடல் உறுதி பெற்று நரம்புகள் வலிமை அடையவும், தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறையை கையாண்டு வந்தனர். தனது பேரருக்குரிய செவிலித்தாயை அப்துல் முத்தலிஃப் தேடினார். இறுதியாக சாத் இப்னு பக்ர் எனும் கோத்திரத்தை சேர்ந்த ஹலிமா பின்த் அபு துவைப் அப்துல்லா இப்னுல் ஹாரிஸ் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார். அவரது கணவர் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஜ்ஜா என்பவர் ஆவார். இவருக்கு அபு கபிஷா என்ற புனைப்பெயரும் உண்டு. பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். எனது பெண் கழுதையில் அக்குழந்தையையும் அமர்த்தி கொண்டேன். எனது பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்திக் கொண்டு சென்றது. அப்பெண்கள் என்னை நோக்கி, அபு துவைபின் மகளே, உனக்கு என்ன நேர்ந்தது? எங்களுடன் மெதுவாக செல். நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதைதானா இது என்றனர். நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதுதான் இது என்றேன். அவர்கள் நிச்சயமாக என்னவோ நேர்ந்து விட்டது என்றனர். எங்களது ஊருக்கு திரும்பினோம். அல்லாஹ்வின் பூமியில் எங்களது பகுதியை போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை. ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் போது கொழுத்து மடி சுரந்து திரும்பும். அதை கறந்து அருந்துவோம். எங்களை தவிர வேறு எவரும் தங்களது ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது. அவர்களது ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன. எங்களது சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஹலிமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்கள் என்று சொல்வார்கள். இருப்பினும் எனது ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும்போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டி போய் காய்ந்த மடியுடன் திரும்பி வந்தன. இவ்வாறு அக்குழந்தைக்கு பால்குடி மறக்கடிக்கும் வரையிலான 2 வருடங்கள் வரை அல்லாஹ்விடம் இருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தோம். 2 வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அக்குழந்தை வளர்ந்திருந்தது. அவரிடம் இருந்து ஏராளமான நன்மைகளை நான்
நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம். எனினும் தவணை முடிந்துவிட்டமையால் அவரது தாயாரிடம் அழைத்து சென்றோம். அவரது தாயாரிடம் இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள். மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பீடித்து விடும் என நான் அஞ்சுகிறேன் என்று கூறினேன். எனது தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னிடமே ஒப்படைத்து விட்டார். நெஞ்சு திறக்கப்படுதல். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சாத் கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள். சில மாதங்களுக்குப் பின் அவர்களது நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதென இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லா கூறுகிறார்கள். மற்ற வரலாற்றாசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4வது வயதில்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சி குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமுறச் செய்து நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தார். அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை அகற்றிவிட்டு, இது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்கத்தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்சம் தண்ணீரை ஊற்றி கழுவினார். பிறகு அந்த இதய பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினுள் திரும்ப பதித்து விட்டார். இதை கண்ட சிறுவர்கள் ஹலிமாவிடம் ஓடோடி வந்து முஹம்மது கொலை செய்யப்பட்டார் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அனைவரும் விரைந்தனர். அவர் நிறம் மாறி காட்சியளித்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன். இந்த தகவல் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாசமிகு தாயாரிடம். இந்நிகழ்ச்சியால் அதிர்ந்து போன ஹலிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்தார்கள். ஆமினா மதீனாவில் மரணமடைந்த தனது அன்பு கணவன் கபரை கண்டு வர விரும்பினார். தனது குழந்தை முஹம்மது, ஊழிய பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிஃப் ஆகியோருடன் மக்காவில் இருந்து 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். மன அமைதிக்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கே மீண்டும் பயணமானார். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையே அபுவா என்ற இடத்தில் மரணமடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பரிவுமிக்க பாட்டனாரிடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிஃப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர் அனாதையான தன் பேரர் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். பிறக்கும் முன் தந்தையை இழந்த சோகம் ஒரு புறம் வருந்தி கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாகி விட்டது. தனது பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தனது பிள்ளைகள் அனைவரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். புனித காபாவின் நிழலில் அப்துல் முத்தலிஃபுக்கென ஓர் விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பர். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமரமாட்டார்கள். சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து விரிப்பில் அமர்வார்கள். அவரை அதிலிருந்து அப்துல் முத்தலிஃபின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள். இதை அப்துல் முத்தலிஃப் பார்த்துவிட்டால், எனது அருமை பேரரை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கின்றது என்று கூறி தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி அவரது முதுகை தடவி கொடுப்பார். அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டு களிப்படைவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 ஆண்டு 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆனபோது பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் மக்காவில் மரணமடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தனது மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாஹ்வின் உடன்பிறந்த சகோதரர் அபுதாலிஃப் பராமரிக்க வேண்டுமென விரும்பினார். பிரியமான பெரிய தந்தையிடம். சகோதரன் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபுதாலிஃப் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். இதன் விவரங்களை உரிய இடங்களில் காண்போம். நபிக்காக மழை பொழிதல். ஜல்ஹுமா இப்னு உர்ஃபுதா கூறுகிறார், கடும் பஞ்ச காலத்தில் நான் மக்கா சென்றேன். கணவாய்கள் வறண்டு விட்டன.
பிள்ளை குட்டிகள் வாடுகின்றனர், வாருங்கள், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறைஷியர்கள் அபு தாலிஃபிடம் கூறினார். அவர் வெளியேறி வந்தார். அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். மேலும் சிறுவர்கள் பலர் அபுதாலிஃபை சுற்றிலும் இருந்தனர். அபுதாலிஃப் அச்சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார். அபுதாலிஃபின் தோள் புஜத்தை அச்சிறுவர் பற்றி கொண்டார். மேகமற்று கிடந்த வானத்தில் அங்கும் இங்கும் இருந்து மேகங்கள் ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்களில் வெள்ளம் கரை புரண்டோடியது. மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறின. துறவி பஹீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாகும் போது அபு தாலிப் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார். அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஷாம் நாட்டின் புஸ்ரா நகரை வந்தடைந்தனர். அங்கு பஹீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார். எனினும் இந்த வியாபார கூட்டம் புஸ்ரா சென்றதும் அவர்களை சந்திக்க வந்தார். வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அவரிடம் அபுதாலிஃபும் குறைஷி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என்று வினவினார். அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன. அவை இறை தூதர்களுக்காகவே தவிர வேறு எவருக்கும் சிரம் பணிய மாட்டாது. மேலும் அவரது புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கொண்டும் நான் அவரை அறிவேன். எங்களது வேதங்களில் அது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார். இச்சிறுவரை ஷாமுக்கு அழைத்து சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை இங்கிருந்தே மக்கா திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பஹீரா அபு தாலிஃபிடம் கூறினார். அதற்கிணங்க அபு தாலிஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். இந்த பதிவு திர்மீதி கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்னு ஹிஷாம் மற்றும் பைஹகியிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபிஜார் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 20வது வயதில் உக்கால் சந்தையில் குறைஷியரும் கினானாவும் கைஸ் ஐலான் குலத்தவருடன் சண்டையிட்டனர். அதற்கு ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லப்படும். அதன் காரணமாவது கினானாவை சேர்ந்த ஃபர்ரால் என்பவன் கைஸ் ஐலானை சேர்ந்த 3 நபர்களை கடத்தி சென்று கொலை செய்துவிட்டான். இந்த செய்தி உக்கால் சந்தையில் பரவியது. அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இரு தரப்பினரும் சண்டையிட்டனர். குரைஷ் மற்றும் பனு கினானாவுக்கு ஹர்ப் இப்னு உமையா தலைமை தாங்கினார். போரின் ஆரம்பத்தில் கைஸ் தரப்பினருக்கு வெற்றி கிட்டியது. ஆனால் நடுப்பகலுக்கு பின் நிலைமை கைஸுக்கு எதிராக திரும்பியது. இந்நிலையில் சில குறைஷியர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினர். எந்த தரப்பில் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டதோ அந்த அதிக எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து சமாதானம் ஆயினர். இந்த போர் புனித மாதத்தில் ஏற்பட்டு அதன் கண்ணியத்தை குலைத்து விட்டதால் அதற்கு பாவ போர் என பெயரிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கலந்து கொண்டு தந்தையின் சகோதரர்களுக்கு அம்பெடுத்து கொடுக்கும் பணியை செய்தார்கள். சிறப்புமிகு ஒப்பந்தம். மேற்கூறப்பட்ட போருக்கு பின் சங்கைமிக்க மாதமான துல்காதாவில் ஹில்ஃபுல் ஃபுலூல் எனும் சிறப்புமிகு ஒப்பந்தம் ஏற்பட்டது. குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த ஹாஷிம், முத்தலிஃப், அசத் இப்னு அப்துல் உஜ்ஜா, ஜுஹ்ரா இப்னு கிலாப், தைம் இப்னு முர்ரா ஆகிய குடும்பத்தார் இதற்காக ஏற்பாட்டை செய்தனர். இவர்களில் அப்துல்லா இப்னு ஜத்ஆன் அத்தைமி வயது முதிர்ந்தவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்ததால் அவர் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடினர். மக்கா வாசிகள் ஆயினும் வெளியூர் வாசிகள் ஆயினும் அவர்களில் எவருக்கேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக உதவி செய்து நீதி கிடைக்க செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும் என உடன்படிக்கை செய்து கொண்டனர். இவ்வுடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இவ்வுடன்படிக்கையில் கலந்து கொண்டது பற்றி நபித்துவம் கிடைத்ததற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: அப்துல்லா இப்னு ஜத்ஆன்
வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாமின் வருகைக்கு பின்பும் எனக்கு அது போன்ற ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நான் ஒப்புக்கொள்வேன். இந்த உடன்படிக்கையின் அடிப்படை தத்துவம் அறியாமை காலத்தில் இனவெறியினால் ஏற்பட்ட அநீதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். இவ்வுடன்படிக்கை ஏற்பட காரணம், ஜுபைத் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் தனது வணிக பொருட்களுடன் மக்கா வந்தார். சஹ்மாவை சேர்ந்த ஆஸ் இப்னு வாயில் அவரிடமிருந்து சரக்குகளை வாங்கி கொண்டு அதற்கான விலையை கொடுக்க மறுத்துவிட்டார். பறிகொடுத்தவர் தனது நேச கோத்திரங்களாகிய அப்துத்தார், மக்ஜும், சாஹ் ஆகியோரிடம் சென்று உதவி கேட்டபோது எவரும் அவரது கோரிக்கையை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. உடனே அவர் அபு குபைஸ் மலையில் ஏறிக்கொண்டு தனக்கிழைக்கப்பட்ட அநீதத்தை உரத்த குரலில் கவிதையாக கூறினார். அதை கேட்ட ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் ஏன் இவ்வாறு இவர் கைவிடப்பட்டார் என வினவினார்கள். அப்போதுதான் மேற்கூறப்பட்ட கோத்திரத்தார் இணைந்து இச்சிறப்பு மிகு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினர். அதன்பின் அனைவரும் ஆஸ் இப்னு வாயிலிடம் இருந்து அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவரது உரிமையை பெற்று தந்தனர். உழைக்கும் காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை. எனினும் சாத் கிளையாரின் ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. அவ்வாறே மக்காவாசிகளின் ஆடுகளையும் மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள் என்று இந்த தகவல் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு சாம் இப்னு அபுசாம் அல் மஹ்ஜூமி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்ய தொடங்கினார்கள். அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். என் சகோதரரே, என் தொழில் நண்பரே என கூறி அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் கதீஜா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள். இது பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், கதீஜா பின் குவைலித் சிறப்பும் வளமும் மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார். தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய்மை, நம்பகத்தன்மை போன்ற நற்பண்புகளை பற்றி அன்னார் கேள்விப்பட்ட போது அவர்களை வரவழைத்து எனது அடிமை மைசராவுடன் வணிக பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும். மற்ற வணிகர்களுக்கு கொடுத்து வந்ததை விட சிறப்பான பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அடுத்த தகவல் அடுத்த உரையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.